ஹாய் கைஸ், ஐம் விக்னேஷ். ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் இத பத்தின ஒரு டெமோ தான் பார்க்க போறோம். இந்த கோர்ஸ்ல நீங்க என்ன லேர்ன் பண்ண போறீங்க? நெக்ஸ்ட் எத்தன டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு? ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சிம்பிளான ஒரு மாடல் யூஸ் பண்ணி டிஃபரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்ல அது எப்படி ப்ராசஸ் ஆகுது? அது எல்லாமே கிளியர் அண்ட் கட்டா இந்த டெமோ வைஸா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜெனரலா ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் வந்து எல்லா கம்பெனிஸ்லயும் யூஸ் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து டெவலப் பண்றதா இருந்தாலும், இனிஷியலா ஒரு டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு லாஸ்ட் செல்லிங் வரைக்கும் அத கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்றது தான் இந்த பிஎல்எம்மோட ப்ராசஸ். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ல வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட்ட டெவலப் பண்ணிட்டு, ஒரு நார்மலான ப்ராடக்ட்ட வந்து டெவலப் பண்ணா, அதோட ஸ்கேல் எப்படி இருக்கு? மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்? நெக்ஸ்ட் மேனுஃபேக்சரிங்ல என்ன மெத்தட் யூஸ் பண்றாங்க? நெக்ஸ்ட் அந்த கம்ப்ளீட் ஃப்ளோ எப்படி ஸ்டெடி ஆகுது? இந்த பிஎல்எம் யூஸ் பண்ணி எப்படி வந்து காஸ்ட்ட வந்து நம்ம கம்மி பண்றது? இதெல்லாம் ஒன் பை ஒன்னாவே வந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணலாம். ஏன்னா, இதுல 7 டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அந்த 7 டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ் 7 டிஃபரெண்ட் ப்ராசஸ வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ற மாரி. இது இனிஷியலா இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் 7 டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றது. ஒன்ஸ் ப்ராடக்ட் லான்ச் பண்ணிட்ட பிறகு நோட் பண்ணீங்கன்னா, அடிஷனலா இன்னும் ஒரு 4 டிஃபரெண்ட் பிசினஸ் சைக்கிள்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். அது என்ன சைக்கிள்ஸ் வந்து, அது எல்லாமே கிளியர் அண்ட் கட்டா நம்ம வந்து பார்த்துடலாம். இந்த பிசினஸ் சைக்கிள் ஸ்டேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பிசினஸ் சைக்கிள் ஸ்டேஜஸ்ல ஒரு ப்ராடக்ட்டோட குரோத் ஸ்டேஜ், நெக்ஸ்ட் வந்து மெச்சூரிட்டி பர்ப்பஸ், இது எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னா அந்த ப்ராடக்ட் எங்க டிக்ளைன் ஆகுது, இது எல்லாமே வந்து ஸ்டெடியா வந்து ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்க வந்து கிளியர் அண்ட் கட்டா வித் எக்ஸாம்பிளோட வந்து நம்ம லேர்ன் பண்ணலாம். ஏன்னா, இதுல வந்து இனிஷியலா ஒரு பர்ட்டிகுலர் ப்ராடக்ட்ட டிஃபால்ட் எக்ஸாம்பிளாவும் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். அவுட் அண்ட் அவுட்டா ஒரு இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்ட புதுசா இனிஷியலா நம்ம டெவலப் பண்றதுலேருந்து, அதாவது டிசைனுக்கு ரிசர்ச் பண்றதுலேருந்து எப்படி மார்க்கெட்டிங்ல அத வந்து ரீச் பண்ண முடியும்? மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எப்படி அத பண்ண முடியும்? அத ஒன் பை ஒன்னா வந்து நம்ம கிளியர் அண்ட் கட்டா இந்த கோர்சஸ்ல வந்து பார்க்கலாம். உங்களுக்கு வந்து பிஎல்எம் பத்தி லேர்ன் பண்ணணும்னா லேர்ன் பண்ணிக்கலாம்.